பாவனி அமீருக்கு எப்போ மேரேஜ் அப்படிங்கிற விஷயத்த போட்டு உடைச்சிருக்காங்க பிரியங்கா. என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்த்துடலாம். பிரியங்காவை பொறுத்தளவில் எல்லாத்துக்குமே தெரியுங்க. சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் தொகுப்பாளனியாக வந்து செம்மையாக கலக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டார்ட் மியூசிக் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்து வேறு லெவலில் போயிட்டு இருந்துச்சு. பிக் பாஸில் கூட இவங்க வந்து ஒரு போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க. ரன்னரப்பாக வந்திருந்தாங்க. இப்போ ஸ்டார்ட் மியூசிக்கோட 4வது சீசன் வந்து ஆரம்பிக்க போது எல்லாருமே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இப்போ பிரியங்கா வந்து தன்னுடைய ரசிகர்களுக்காக ஒரு சின்ன கியூஏ செஷன் வந்து வச்சுருந்தாங்க. அதில் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்குமே காமெடியாக கிண்டலாக பதில் சொல்லியிருந்தாங்க. முதல்ல ஒரு நபர் வந்து உங்களோட செல்ல பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பிரியங்கா வந்து அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க. அவங்க வந்து சின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் சின்னு அப்படின்னு சொல்லி மறுபடியும் பிரியங்கா வந்து கேட்க, அதுக்கு அந்த அம்மா வந்து அப்போ சின்ன மாதிரி இருந்தால் அதான், இப்போ வந்து பெருத்து பண்ணு மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுற ஷோவில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஹோஸ்ட் பண்ணுற எல்லா ஷோவுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டார்ட் மியூசிக்கை தான் நான் சொல்லுவேன். அந்த ஷோ வந்து எனக்கு குழந்த மாதிரி. ஏன் எனக்கு அப்படி ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. நான் இப்போ இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னா சூப்பர் சிங்கரும் ஒரு காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. நெகட்டிவிட்டியை எப்படி அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஜஸ்ட் அவாய்ட் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையிலேயே முடிச்சுட்டாங்க. பாவனி அமீருக்கு எப்போ கல்யாணம் நீங்கள் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. அமீர் நீ எல்லாத்துமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, கூடிய சீக்கிரம் சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து நக்கலாக கேட்டிருந்தாரு. அதுக்கு பிரியங்கா வந்து வரக்கூடிய ஏப்ரல் 28 வந்துச்சு அப்படின்னா எனக்கு 31 வயசு ஆகுது அங்கிள் அப்படின்னு சொல்லி அவங்களும் மறுபடியும் கிண்டலாக சொல்லியிருந்தாங்க. நம்மளோட லைஃப் பற்றி எதுவுமே தெரியாமல் அன்வான்டாக பேசுகிறவங்கள எப்படி ஓவர் கம் பண்ணி வெளில வர்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் கேட்குற கேள்வியிலேயே பதில் வந்து இருக்குது. அன்வான்ட்னு உங்களுக்கே தெரியுது. அப்படிப்பட்டவங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. மற்றவங்க ஏதாச்சும் ஒன்று சொன்னால் அதை வந்து மனசுக்கு எடுத்துகிட்டு போய் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அந்த மாதிரி ஆட்களை இக்னோர் பண்ணிவிடுங்க. அவங்கள விட்டு விலகியே இருங்க. அவங்கள பற்றி கனவுல கூட யோசிக்கவே கூடாது. சில் பண்ணுங்க. எவன் வேணா என்ன வேணா நினைக்கட்டும். நீ பாட்டுக்கு கக்கு புக்குன்னு சிரிச்சுக்கிட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி கூலாக பதில் சொல்லியிருந்தாங்க. பாஸ்ட் லைஃப்பில் ஹர்ட் பண்ணவங்களுக்கு முன்னாடி நாம் எப்படி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. மூவ் ஆன் ஆகி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜோட போஸ்ட் பண்ணியிருந்தாங்க.